ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. நம்முடைய தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் வளர்ந்தான். சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. அப்படியானால் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்றுதானே அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலையும் வாக்கு தத்தங்களை நமக்கு தருகிறார். நம்ம கூட பேசுகிறார், செய்தியின் மூலமாய் பேசுகிறார், சில ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார், சபையில நம்மோடு கூட ஆராதனையில பேசுகிறார். பல சூழல்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் அனுபவிக்க முடிகிறது, காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டதா, அல்லது அந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொன்ன மாதிரியே இருக்கிறதா, இல்லை அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, நிறைவேறிவிட்டதா என்றால் அநேகர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை, அது தாமதிக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைய வாக்கு தத்தங்கள் தாமதமாக. ஆனால் அந்த வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்த 3:19 1 சாமுவேல் 3:19 நாம் கவனமாய் திரும்பி கவனித்தால், சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டான் வளர்ந்தான். Now Samuel become bigger. He got good growth. God is with Samuel. இயேசு தேவனாகி கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் தரையில விடவில்லை. காலங்கள் சென்றது, அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார். ஏலி குடும்பத்தை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது. தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தம்முடைய ஜனங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்பட்டது. இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தரையில் விடுவது இல்லை. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், வயசாகி போச்சு, இனி அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், எனக்கு இப்போவே வயசு எத்தனை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார், ஒன்றும் நிறைவேறின மாதிரிலாம் இல்லை, வயசும் காலமும் போச்சு, வயசாயிடுச்சு. இதத்தான் வேதத்தில் 3 புருஷர்கள் நினைத்தார்கள். முதலாவது ஆபிரகாம் நினைத்தார். 75 வயதில் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னாரே, 25 ஆண்டுகள் வரை பிள்ளை இல்லை. யோசிச்சு பாருங்க, வயசு 100 ஆக போகுது, 99 ஆயிடுச்சு. 25 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணார். 75 வயசு அவனுக்கு. 25 வருஷம் ஆச்சு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க. மோசே பாருங்க, மோசே 40 வருஷம் பார்வோனோடு இருந்தான். அப்புறம் 40 வருஷம் வனாந்திரம்.
இப்போ 40 வருஷம் வனாந்திர காலத்துல கர்த்தர் மோசையோட தான் இருந்தாரு. மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எப்போ நிறைவேறணும்னு தெரியல. அவனை எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்துலேருந்து வெளியே கொண்டு வந்தார். 40 வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறது. மற்றொரு 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, ஜனங்களை மேய்க்கிறது. இந்த மோசே சோர்ந்து போகல. தமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயத்தில் அவன் ஓடினார், நிறைவேற்றினார். கடைசியா தாவீது. நீங்க தாவீதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின பொழுது சின்ன பையன், இளைஞர். அவர் ராஜ்யத்திற்கு வந்த பொழுது அவன் புருஷன். இந்த இடைப்பட்ட காலத்துல அவனுடைய வாழ்க்கை வனாந்திரம் இருந்தது, பாலைவனம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை நெருக்கடியும் பிரச்சனையும் போராட்டம் நிறைந்ததுமாயிருந்தது. கர்த்தர் கூட இருந்தார். நீங்க இந்த எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோட கர்த்தர் கூட இருந்தார், மோசேயோட கர்த்தர் கூட இருந்தார், தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். உங்களோடும் என்னோடும் இப்பொழுது கர்த்தர் கூட இருக்கிறார். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் தாமதிக்குமா? ஒருவேளை தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அவர் தாமதிப்பதில்லை, ஆனா தாமதித்தாலும் காத்திரு. Because our God is Almighty. ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுடையவர். நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். விட்டுறமாட்டாரு, நிறைவேற்றுவாரு. தாமதிக்கலாம், கொஞ்சம் காலம் எடுக்கலாம். ஏன் கொஞ்சம் காலம் எடுக்கலாம்? நம்மை சரி செய்வதற்கு. இப்ப ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை பைக் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பைக் ஓட்ட கொடுங்க, ஓட்ட தாங்கன்னு கேட்குது. அந்த பிள்ளையில பைக்கில் ஏற்றி உட்கார வச்சா காலு கொஞ்சம் கூட எட்டலை, கொஞ்சம் கூட கீழே வரல, குழந்தை அது. ஒரு 2 வயசு 3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பைக் எனக்கு ஓட்டணும்னா, எனக்கு பைக்கு தாங்க அப்படின்னு கேட்குது. எப்படி ஓட்ட முடியும்? ஆனால் அது வயது ஆகும் பொழுது, ஒரு 10 வயது ஆகும் பொழுது, 12 வயது ஆகும் பொழுது அதற்கு ஓரளவுக்கு கால் எட்ட ஆரம்பிக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு நீங்க கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொள்ளும். அப்படிதான். அப்ப அந்த கேட்கிற வயதிற்கு அதை கையாளக்கூடிய திறமை நமக்கு இருக்கான்னு ஆண்டவர் தெரியும். அந்த காரியம் வரை தாமதிப்பார். அதாவது ஏதோ ரொம்ப தெளிவா சொல்றதுக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல். ஒருத்தரும் கெட்டு போகுது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போவதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அதனால இந்த காலை வேளையில உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் ஒன்றும் தரையில விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார் என்பதில் ஆச்சரியமில்லை. கர்த்தர் பலத்த கிரிகளை செய்வார். ஆமென். ஆமென்.